அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஸ்ரீன் ஹுசைன் vlogs. 1 kg மட்டன் எடுத்துக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 400 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி புதினாவை எடுத்து வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க 300 கிராம். இது எல்லாமே தேவையான பொருட்கள். பிரியாணி பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஆயில் ஊற்றிடுங்க. ஆயில் ஊற்றின பிறகு 4 ஏலக்காவை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடான பிறகு கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு 4-5 பச்சை மிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 kg பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட தயிரையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ இது நல்லா 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் 1 kg ரைஸ்க்கு 1.5 kg தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மசாலாலேருந்து தண்ணி விடும், அதனால தான். உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலரை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணியை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டிருப்போம், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வச்சு தம் போட்டுரும். பிரியாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ வெயிட் ஒன்று மேலே வச்சு தம் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிரியாணி வெந்திருக்குது. மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நஸ்ரீன் ஹுசைன் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.